இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலை பார்க்கும்பொழுது நம்ம எப்பவும் போல பாக்கியாவுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் அடுத்த பிரச்சனை கம்மா வச்ச மாதிரி தான் முற்றுப்புள்ளிங்கிற வார்த்தையே கிடையாது. கம்ப்ளீட்டாக கம்மாவை வச்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதில் தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா இப்போ செடியனோட விவகாரத்தை டீல் பண்ணணும். இன்னொரு பக்கம் கணேஷ் அந்த 7 அமிர்தா விஷயத்தை டீல் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பெண்டிங்கில் போட்டு வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் இப்போ சரி ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை. ஸோ இப்போ இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சு கையில் காசு வந்தாலும் பர்சனல் பிரச்சனையால் அதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதை நம்ம இந்த கிளிப்பில் திருப்பி அதே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கோம்ல, ஒரு விஷயத்தை பழக்கி விட்டீங்கன்னா நம்ம தான் நானும் பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்காரங்க ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எப்போ அப்படின்னா ராதிகாவும் பாக்கியாவும் அந்த வீட்டில் மையம் கூட இருக்கும் போதுலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிரெடிட் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 5 நாள் கேட்பாங்க, 10 நாள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம கேள்வி எல்லாம் பட்டிருப்போம் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாதமாக இவர் 2 நாள் 4 நாள் 1 வாரம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்டு தலையாடிட்டு போயிடுறாங்க. ஆனால் பாக்கியாவோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் அப்படி இல்லை. உடனடியாக வந்துடும். அவங்களுக்கு மொத்தமே எல்லாமே முறிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இவர் சம்பளம் கொடுக்கலன்னா கூட இவர் யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா கோபி கஷ்டப்படுற மாதிரி காமிச்சா நம்ம அதுக்கப்புறம் பரவாயில்ல அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சி விட்டுருவோமா. ஆனால் பாக்கியா கஷ்டப்பட்டால் தான் உச்சி கொட்டி பாவம் பார்த்து டிஆர்பி ஏறுங்கிற நம்பிக்கையில். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்கள் முன்னேற்றம் அதுக்கப்புறம் என்னென்னவோ விஷயங்கள்லாம் பேசிட்டு கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது மட்டும் தான் நடக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பயமுறுத்துற மாதிரியும் வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு குடும்பத்தை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு துளியளவாச்சு நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அப்படின்னா கோபியை இந்த கிரெடிட் கார்டுக்காரங்க நாளைக்கெல்லாம் சட்டக்காலரை பிடிச்சி 2 நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ பணத்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு ராதிகாவை கூப்பிட்டு உன் புருஷன் ஒரு ஃப்ராடு, பணத்தை தூக்கிட்டு ஓடிருப்பான், பணத்தையும் தரமாட்டான், கேட்டால் அந்த வீட்டோட இந்த வீட்டோட அந்த வீடுன்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க கையில் காசை கொடுத்து இவர் காரி தூக்கிட்டு போனாவாச்சும் நல்லாயிருக்கும். இது ஏதாச்சும் நடக்குமா? இல்லை கடைசி வரைக்கும் கோபி சந்தோஷமாகவே இருப்பார், பாக்கியா மட்டும் தலையில் எல்லா நல்லதையும் பண்ணிட்டு கஷ்டத்தையும் பண்ணிட்டு அதே சமயத்தில் நல்ல பேரும் கிடைக்காம வருத்தப்பட்டு இருப்பாங்களா? இன்றைக்கெலாம் பார்த்தா ஈஸ்வரி அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. குடும்பத்தை பார்த்துக்க தெரியல, நீ நல்லா ஸ்வீட் வித் என்ன பிரயோஜனம்னு பேசுகிறாங்க. அதையும் கேட்டுட்டு இருக்க வேண்டிய நிலமெல்லாம் தேவையா அவங்களுக்கு? நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா